எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு இறாலை வச்சு 2 ரெசிபி பார்க்க போகிறோம். ஒன்று இப்போ எல்லாரும் சாப்பிடக்கூடிய KFC ஸ்டைலும், இன்னொன்று ஆல் டைம் ஃபேவரேட் இறால் தொக்கும் தான். இதுக்கு இறாலை எப்பொழுதும் போல் சுத்தம் பண்ணிவிட்டு கத்தியால் நம்ம ப்ரானில் குடல் எடுப்போம்ல அந்த இடத்த நல்லா கீறி விட்டுடணும். பின்ன திருப்பி அதே கத்தியால் ஒரு 2-3 தட்டு தட்டிக்கணும். இது எதுக்குன்னா அப்போ தான் சமைக்கும் போது சுருண்டு வராது, பார்க்குறதுக்கும் பார்வையாகவும் அழகாகவும் இருக்கும். இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரானில் கொஞ்சம் லெமனும் மிளகுத்தூளோ இல்லை சில்லி ஃப்ளேக்ஸோ போட்டு பரட்டி வச்சுக்கணும். இப்போ 3 பவுல் எடுத்துக்கிட்டு அதில் பவுலில் நம்ம மைதா மாவும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரு, மிளகுத்தூள், உப்பு, இதுக்கு ரேஷியோலாம் தேவையில்லை, நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அடுத்த பவுலில் ஒரு முட்டை, கொஞ்சம் இஞ்சி பூண்டு, கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து இன்னொரு இதில் ரஸ்க்கு தூளோ இல்லை ப்ரெட்டு தூளோ எடுத்து வச்சுக்கலாம். ஒவ்வொரு ப்ரானாக எடுத்து நல்லா அந்த மாவில் புரட்டி வச்சுக்கணும். முட்டையில் தொடுறதுக்கு முன்னாடி அதை எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் தட்டிட்டு முட்டையில் டிப் பண்ணி ஒன்றா டிப் பண்ணி ரஸ்க்கு தூளில் போட்டு பரட்டிட்டு எண்ணெய் பொரித்து எடுத்தோன்னா நல்லா மொருவலான ஃப்ரை ரெடி ஆகிடும். இதை சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். பொதுவாக நான்வெஜ்ஜில் இந்த ப்ரானை மட்டும் நம்ம வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைங்க சின்ன வயசில் கொஞ்ச நாளைக்கு சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு இப்படி மாற்றி செஞ்சு கொடுத்தா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மெத்தடில் நாம் சிக்கன், மீனுன்னு எல்லாத்தையும் சமைக்கலாம். இந்த கணவாய் மீனை கூட நம்ம ரவுண்டாக கட் பண்ணி இதே போல் செஞ்சால் நல்லாயிருக்கும். நான் முள்ளு மீனை கூட இதே போல் செஞ்சு ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன், வேணும்னா பாருங்கள். இந்த ரெசிப்பியை ஒரு 15 வருஷமாக நான் அப்பப்போ சமைக்கிறது தான். என் பொண்ணு சின்ன வயசில் ப்ரான் சாப்பிட மாட்டா. அவளுக்காக நான் நெட்டில் தேடும்போது ஜாப்பனீஸ் ஸ்டைல் ஃப்ரைன்னு இருந்தது. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவள் இப்போ எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. நம்ம வீட்டுக்கு யாராவது சாப்பிட வரும்போதும் நான் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கறது எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சாலும் பெரியவங்களுக்கு எப்பொழுதும் ஃபேவரட்டான தொக்கும் இன்றைக்கி செஞ்சாச்சு. பொதுவாக எங்கள் வீட்டில் இறால் கூட ஒரு காய் போட்டு தான் வைப்பாங்க, அதோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கு உருளைக்கிழங்கு, வாழைக்காய், கத்திரிக்காய், சோயா, மீல் மேக்கர் எது வேணாலும் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். நிறைய பேருக்கு தக்காளியோட விதைகள் ஒத்து வரதில்லை, அதனால் நான் கட் பண்ண போது பொதுவாக தனியாக எடுத்து வச்சுடுறது. வேணும்னா வடிகட்டி ஜூஸு சமையலில் சேர்த்துக்கலாம். அப்போ இல்லாட்டி முகத்தில் தேய்ச்சி நல்லா காஞ்சோன்னா கழுவுனா நல்லா பளிச்சுன்னு ஆகுது. இப்படி எதையும் தூக்கி போடாமல் நம்ம அதை யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.